ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் ஆர்வம் கொல். இன்னைக்கு நான் ஒரு தமிழ் கதையோட வந்திருக்கேன். இந்த கதையோட தலைப்பு என்னன்னா யானையும் தேனியும். எல்லாருக்கும் தேனினா என்னன்னு தெரியுமா? வண்டு மாதிரி சின்ன பூச்சி இருக்கும்ல, அது என்ன பண்ணும், காடு ஃபுல்லா அப்படியே பறந்து போய் பூக்களுக்குள்ள உட்காந்து அந்த பூக்களுக்குள்ள இருக்கிற தேனை உறிஞ்சு குடிக்கும். அதுதான் தேனி. அப்ப அந்த தேனிக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குமா, என்ன மாதிரி இந்த காட்டுல யாராவது இருக்காங்களா, நான் எவ்வளவு வேகமா பறக்கிறேன், எவ்வளவு வேகமா பறந்து போய் எல்லா பூக்கள்ல இருக்கிற தேனை உறிஞ்சு எடுக்கிறேன், எனக்கு தான் விதவிதமான நிறைய வண்ணங்களோட இருக்கிற பூக்கள் கிட்ட போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது, என்ன மாதிரி யாராவது வர முடியுமா அப்படின்னு அது ரொம்ப பெருமையா யோசிச்சுதான். முதல்ல இதை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப பெருமையா ஆக ஆரம்பிச்சுதான். போக 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 இதை நினைச்சு அந்த தேனிக்கு ரொம்ப கர்வம் ஆயிடுச்சான். இப்படியே கர்வமா அந்த தேனி அந்த காட்டுலயே சுத்திட்டு இருந்துச்சான். அப்ப சுத்திட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு யானைய பார்த்துச்சான் அந்த தேனி. யானை அது பாட்டுக்கு அதோட வேலைய பார்த்துட்டு இருந்துச்சான். நிறைய செடி கொடிகள்லாம் இருந்துதான். எல்லாத்தையும் எடுத்து தான் தும்பிக்கையால அப்படியே வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். தேனி அப்படியே பறந்து போய் அந்த யானை கிட்ட நின்னு, ஏய் யானை நகரு, எனக்கு வழி விடு அப்படின்னு. யானை அது கண்டுக்கவே இல்லை, தான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். அப்ப அந்த தேனிக்கு கோவம் வேற வந்துருச்சான். என்ன யானை, என்ன தெரியலையா உனக்கு, நான் பாட்டுக்கு உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், நீ நகரவே மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிச்சான். யானை கண்டுக்கவே இல்லையா, தான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். அந்த தேனிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் யானையோட இந்த பிஹேவியரை பார்த்து. இவ்வளவு திமிரு இந்த யானைக்கு, நான் எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றேன் ஆனாலும் இந்த யானை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, நான் தான் தேனி, பூக்கள்ல இருந்து என்னால தேனெல்லாம் உறிஞ்சு சாப்பிட முடியும், உன்னால முடியுமா அப்படின்னு அந்த தேனி யானைக்கிட்ட கேட்டுச்சான். யானை இப்பயும் பதிலே சொல்லலையாம், தான் பாட்டுக்கு செடி கொடிகளை சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். எங்க உன் தும்பிக்கையால பூக்கள்ல இருக்கிற தேனெல்லாம் சாப்பிட்டு பாரு அப்படின்னுச்சான் தேனி. நான் எவ்வளவு சுலபமா பூக்கள்ல இருந்து தேனெல்லாம் எடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, நான் என் தேனியெல்லாம் எப்படி சேகரிச்சு வச்சிருக்கேன்னு தெரியுமா அந்த மரத்துல அப்படின்னுச்சான். யானை அதையும் பார்க்கவே இல்லையா, தான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். இது பண்றத பார்த்து தேனிக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துருச்சான். தாம் தூம்னு கத்திக்கிட்டே இருந்துதான். பக்கத்திலேயே மரத்துல ஒரு குரங்கு இருந்துச்சான். இவ்வளவு நேரமா தேனி அந்த யானை கிட்ட பேசிட்டு இருந்தது அந்த குரங்கு பார்த்துட்டே இருந்துச்சான். குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த யானை கிட்ட சொல்லிச்சான், யானைய தேனி உன்னை பார்த்துதானே இவ்வளவு நேரமா பேசிட்டே இருக்கு, நீ ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப அந்த யானை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா சொல்லிச்சான், இவங்க எல்லாம் தேவையில்லாத ஆட்கள், சும்மா தன்னோட கர்வத்துக்காக இந்த மாதிரி பேசி குதிச்சுட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்றான். அப்படி நான் கவனிச்சேன்னா என்னோட நேரம் தான் வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை பண்றேன் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். தேனி வந்து கத்துனா கத்துட்டோம், அது பாட்டு கொஞ்ச நேரத்துல போயிடும் அப்படின்னு அந்த யானை கூலா சொல்லிச்சான். உடனே அந்த குரங்கு, அந்த தேனி தான் போகவே மாட்டேங்குது, நீ ஏதாச்சும் சொல்லி சத்தம் போட்டாதானே அந்த தேனி போகும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சான். அதுக்கு அந்த யானை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னுச்சான். 2 நிமிஷம் தான் ஆச்சு. சூறாவளி மாதிரி அந்த காட்டுல ஒரு காத்து வந்துதான். தேனி ரொம்ப சின்னதா தானே இருக்கும், அந்த தேனியால நிக்கவே முடியல, அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சான். அந்த தேனினால பறக்கவே முடியலையா, ஏதோ ஒரு பக்கம் காத்தோட காத்தா பறந்து போயிட்டே இருந்துச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், அட யானை, நீ சொன்னது கரெக்டா போயிடுச்சு, நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம நின்னுட்டு இருந்த, அதன்படியே அந்த தேனியும் காத்தோட காத்தா அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னுச்சான். அப்ப அந்த யானை சொல்லிச்சான், இததானே நான் சொன்னேன், தேவையில்லாத ஆட்கள்கிட்ட நம்ம நேரத்தை வீணடிக்கவே கூடாது, இதுதான் இந்த கதையோட நீதி. உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும், இங்கிலீஷ்ல தமிழ்ல இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் செப்பரேட்டா இங்கிலீஷ்க்கும் தமிழ் ஸ்டோரிஸ்க்கும் பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், எல்லா ஸ்டோரிஸும் பார்த்து ரசிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.